ஹலோ. இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போகிறது ஒரு கேஸ் ஸ்டடி. இந்த கேஸ் ஸ்டடியை நம்ம படித்ததுக்கப்புறம் நம்ம கற்றுக்க போகிற கான்செப்ட் என்னன்னா, ரிஸ்க் அசஸ்மெண்ட் ப்ரொசீஜர் அப்படிங்கிறது ஒரு ஆடிட்டருக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது தான் நம்ம கற்றுக்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எந்த கம்பெனி பற்றி படிக்க போகிறோம்னா LPP SA. ஸோ இந்த கம்பெனி பற்றி நம்ம கேள்விப்பட்டிருக்க வாய்ப்பே இல்லை, பிகாஸ் இந்த பிராண்ட் வந்து இந்தியாவில் அவைலபிலிட்டி இல்லை. ஸோ இது ஒரு கேஸ் ஸ்டடியை படிக்கும்போது அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஸோ இந்த LPP SA அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஃபேஷன் ரீட்டெய்லர். ஓகே, சூப்பர்பான, அதாவது அவங்களுக்கு வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. அவங்களுக்கு அவ்வளோ மேனுஃபேக்சரிங் செக்டர்ஸ் இருக்கு, சூவிங் ஃபேக்டரிஸ் இருக்கு, ஃபுல் டிஸ்ட்ரிபியூஷன் சென்டர்ல இருந்து அவங்களுக்கு அவ்வளோ பிராண்ட் இருக்கு. எவ்வளோ பிராண்டு, கிராப், ரிசர்வ்டுன்னு நிறைய ஃபேஷன் பிராண்ட்ஸ் அவங்களுக்கு இருக்கு. இதெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஃபேஷன் ஹவுஸ் வந்து எவ்வளோ பெரிய ஒரு என்ன சொல்றது, ஒரு பூசணிக்காவை சோத்துல மறைக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு பெரிய மிஸ்டேக்கை அவங்க வந்து ரொம்ப அழகா வெளியில தெரியாத மாதிரி அதை கரெக்டா காய் நகர்த்திருக்காங்க. இதெல்லாம் இப்போ ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா, அந்த ரஷ்யாவுக்கும் யுக்ரைனுக்கும் வார் நடக்க ஆரம்பிச்சது 2022 February ரஷ்யா வந்து அனௌன்ஸ்ட் வார் அகேன்ஸ்ட் உக்ரைன். இது நடக்கும்போது உலகத்தில் இருக்கக்கூடிய மெஜாரிட்டி ஆஃப் த கண்ட்ரிஸ் யாருக்கு சப்போர்ட் பண்றாங்கன்னா, டெஃபினட்டா உக்ரைனுக்கு சப்போர்ட் பண்றாங்க. யுக்ரைனுக்கு சப்போர்ட் பண்ணி ரஷ்யாவை எதிர்க்கிறாங்க. இது மூலமா வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் அண்ட் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸோட அலைஸ், அதாவது அமெரிக்காவோட சப்போர்ட்டர்ஸ் எல்லாருமே, ஒரு அமெரிக்காவோட அலைஸ் எல்லாரும் என்ன பண்றாங்க அப்படின்னா, யாருமே ரஷ்யால வந்து பிசினஸ் பண்ணாதீங்க, உங்களோட என்னென்ன பிசினஸ் அவுட்லெட் வந்து ரஷ்யால இருக்கோ எல்லாத்தையும் மூடிட்டு பேசாம வெளில வந்துருங்க. ஸோ யூ ஷுட் நாட் ஹேவ் எனி கனெக்ஷன் வித் ரஷ்யா அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து ரொம்ப காமனா யூரோப் யூனியன் அப்படின்னு சொல்லக்கூடிய, நான் இங்கே கொடுத்துருக்கேன் இல்லையா, அந்த யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ன்னு இருக்கும். இங்கே இருக்கக்கூடிய ஜெர்மனி ஆகட்டும், லைக் பெலாரஸ், யுக்ரைன்ல தான் வந்து வாரே நடக்குது இல்லையா. ஸோ ரோமானியா, கிரீஸ், இட்டாலின்னு, அதாவது ஜென்ரலாகவே யூரோப்ல இருக்கக்கூடிய அத்தனை கண்ட்ரீஸுமே யுக்ரைனுக்கு சப்போர்ட்டா இருக்காங்க, ரஷ்யாவுக்கு அகேன்ஸ்டா இருக்கணும். இதுதான் வந்து எக்ஸ்பெக்டட் ரியாக்ஷன் ஃப்ரம் ஆல் த யூரோப்பியன் கண்ட்ரீஸ். இப்படிதான் எக்ஸ்பெக்ட் பண்றோம். இப்போ நம்ம படிக்கக்கூடிய இந்த கம்பெனி எங்க இருந்து ஆரிஜின் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா போலண்ட். ஓகேவா. ஸோ இந்த கம்பெனியோட ஆரிஜின் வந்து போலண்ட் அப்படிங்கறதுனால, ஸோ இதுதான் நம்மளோட என்ன சொல்றது, ஸ்டார்டிங்கே இங்கதான். ஸோ போலண்ட்ல தான் இந்த கம்பெனி ஸ்டார்ட் பண்றாங்க. கொஞ்சம் கொஞ்சமா நல்லா வளருது. 1990s ஸ்டார்ட் பண்ணி அப்படியே ஒரு சிம்பிளான ஒரு அவுட்லெட், ஃபேஷன் அவுட்லெட், ஒரு சின்ன ரீட்டைல் அவுட்லெட்டா ஸ்டார்ட் பண்ணி இப்போ ஒரு மிகப்பெரிய ஃபேஷன் பவர் ஹவுஸா மாறிட்டாங்க. இப்ப போலண்ட் அப்படிங்கிற இந்த கண்ட்ரில இருக்கக்கூடிய இந்த கம்பெனி LPP SA அப்படிங்கிற கம்பெனி வந்து கிட்டத்தட்ட அவங்களோட சேல்ஸ் வந்து 40% போலாண்ட்ல தான் இருக்கு. ஒரு 20% ஆஃப் த சேல்ஸ் அவங்களுக்கு எங்க இருந்து வருதுன்னு பாத்தீங்கன்னா ரஷ்யால இருந்து தான் வருது. ரஷ்யன் மார்க்கெட்ல இருந்து அவங்களுக்கு 20% சேல்ஸ் அவங்களுக்கு நடக்குது. அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு 7% வந்து உக்ரைன்ல இருந்து வருது. இதெல்லாம் நான் எதுக்காக ஸ்பெசிஃபிக்கா கண்ட்ரி வைஸ் எழுதுறேங்கிறதுல கண்டிப்பா ஒரு விஷயம் இருக்கு. ஸோ ஒரு 1% வந்து கஜகஸ்தான்ல இருந்து வருது. ஸோ இப்போ என்னன்னா, இந்த கம்பெனி வந்து போலண்ட் ஓரியன்ட் கம்பெனி ஆர் போலண்ட் பேஸ்டு கம்பெனிங்கிறதுனால ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் வார் வரும்போது யூரோப்பியன்ல என்ன சொல்லிட்டாங்க, எல்லாரும் ரஷ்யால இருக்கக்கூடிய எல்லா கடையும் மூடிட்டு வரணும்ன்ற மாதிரி. இட்ஸ் நாட் ஒரு லீகலான ஆக்ஷன்றதுலாம் கிடையாது. ஆனால் ஜென்ரலாகவே எந்தெந்த கம்பெனி எல்லாம் ரஷ்யா விட்டு வெளியில வரலையோ அவங்க மீதான பப்ளிக்கோட பார்வை கம்ப்ளீட்டா மாற ஆரம்பிச்சுது. அது ஒண்ணு. ரெண்டாவது என்ன அப்படின்னா, இப்படிப்பட்ட ஒரு பவர் ஹவுஸ், ஃபேஷன் பவர் ஹவுஸ் 100 ரூபாய் சம்பாதிக்குதுன்னா அதுல 20 ரூபாய் வந்து ரஷ்யால இருந்து தான் வருது. பிகாஸ் ரஷ்யால தான் கிட்டத்தட்ட உங்களுக்கு 100 அவுட்லெட் இருக்கு. அது மட்டும் இல்லாம அவங்க அந்த February 2022க்கு முன்னாடி அந்த கம்பெனியோட இன்டர்னல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்தா என்ன ஒரு சர்ப்ரைசிங்கான விஷயம்னா, இன்னும் ஒரு 500 அவுட்லெட் வந்து ரஷ்யால ஓபன் பண்றதுக்காக இந்த கம்பெனி வந்து பிளான்ல இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல இந்த வார் வரும்பொழுது கம்பெனி எப்படி ரியாக்ட் பண்றது அப்படிங்கறத பத்தி ஒரு ஸ்ட்ராட்டஜிக் டெசிஷன் எடுக்க வேண்டிய சுச்சுவேஷன். ஸோ பேசிக்கா இந்த கம்பெனியோட CEO இந்த கம்பெனியோட மேனேஜ்மெண்ட் என்ன தெரியுமா டெசிஷன் எடுத்திருக்காங்க, நமக்கு ரஷ்யா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான மார்க்கெட், நம்ம போலண்டுங்கிறது நம்மளோட ஹோம் மார்க்கெட், அதை தாண்டி ரஷ்யாங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்டான மார்க்கெட், நம்ம இந்த மார்க்கெட்டை விட்டு கொடுத்துட முடியாது. அதே நேரத்துல நம்ம வந்து ரஷ்யால இருந்து பின்வாங்கிட்டோம் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை ஒரு பப்ளிக் ஃபோரம்ல வச்சா மட்டும்தான் நம்ம உக்ரைனுக்கு சப்போர்ட் தெரிவிக்கிறோம்னு ஆயிடும். அதை நம்ம பண்ணலன்னா 7% ரெவென்யூ நமக்கு உக்ரைன்ல இருந்து வருது, அந்த ரெவென்யூ நமக்கு போயிடும். ஸோ இப்போ என்னன்னா, ஒரே கல்ல ரெண்டு மாங்கா. ஒன்னு, ரஷ்யால இருக்கக்கூடிய ஆபரேஷன்ஸை இவங்க க்ளோஸ் பண்ணிட்டு வெளியில வந்தாதான் உக்ரைனுக்கு ஒரிஜினலா இவங்க சப்போர்ட் பண்றாங்கன்னு அர்த்தம். ஆனா இன் ரியாலிட்டி அவங்க அதை பண்ணவே இல்லை. அவங்க என்ன பண்றாங்கன்னா, ஒரு டெசிஷனுக்கு வராங்க. இவர் என்ன தெரியுமா பண்றாரு, ஒரு பப்ளிக் அனௌன்ஸ்மெண்ட் நடக்குது, ஒரு பர்டிகுலர் டேட்ல ஒரு பப்ளிக் அனௌன்ஸ்மெண்ட் நடக்குது, இந்த மாதிரி ரஷ்யன் ஆபரேஷன்ஸ் எல்லாத்தையும் நாங்க வந்து ஒரு சைனீஸ் கம்பெனி கிட்ட விற்க போறோம். அந்த சைனீஸ் கம்பெனி பேர் வந்து ஃபார் ஈஸ்ட் சர்வீசஸ், ஒரு ஏதோ ஒரு பேரு. இந்த ஃபார் ஈஸ்ட் சர்வீசஸ் அப்படிங்கிற கம்பெனி எங்க ரெஜிஸ்டர் ஆயிருக்குன்னா துபாயில ரெஜிஸ்டர் ஆயிருக்கு.
ஸோ நவ் துபாயில ரெஜிஸ்டர் ஆன ஒரு கம்பெனி, அந்த கம்பெனி என்ன சொல்றாங்க, இட் இஸ் சைனீஸ் பேஸ்டு கம்பெனி. அந்த சைனீஸ் பேஸ்டு கன்சார்டியம்க்கு நாங்க வந்து என்ன பண்றோம்னா எங்களோட ரஷ்யன் ஆபரேஷன்ஸ் ஃபுல்லாத்தையும் விற்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. டு அண்டர்ஸ்டாண்ட்? இப்போ இதெல்லாத்தையும் விற்க போறோம் அப்படின்னு சொல்லியாச்சுனாக்கா இப்போ நீங்க என்ன பண்ணணும், ஓகே இட் இஸ் ஆல் பீங் சோல்டுன்னு சொல்லியாச்சு. என்னைக்கு நம்ம இந்த அனௌன்ஸ்மெண்ட் பப்ளிக்ல பண்றோமோ அன்னைக்கு ஒரு நாள் முன்னாடினா இந்த ஃபார் ஈஸ்ட் சர்வீசஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கம்பெனியை துபாயில ரெஜிஸ்டரே பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இது ஒரு விஷயம். அடுத்தது என்ன இருக்கு, இது ரெஜிஸ்டர் பண்ணியாச்சு, இதெல்லாம் சைனாக்கு கொடுத்தாச்சுன்னு சொல்லியாச்சு. ஆனா இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்தோமே கிட்டத்தட்ட பல நாட்கள் இன்னுமே ரஷ்யால ஓப்பன் ஆயிருக்கக்கூடிய அத்தனை ஸ்டோர்ஸ் ஆஃப் எல்பிபி எஸ்ஏ, அதாவது நான் சொன்ன மாதிரி பிராண்ட், எத்தனை பிராண்ட் இருக்கு பாருங்க, யூ ஹேவ் ரிசர்வ்டு, கிராப், சின்சேன்னு சொல்லிட்டு நிறைய பிராண்ட் இருக்கு. அத்தனை பிராண்ட் ஸ்டோர்ஸுமே அங்கே ஓப்பன் ஆயிருக்கு. எல்லாத்துலயுமே இவங்களோட எம்ப்ளம் தான் இருக்கு, எல்பிபிஎஸ்சியோட எம்ப்ளம் தான் இருக்கு, உள்ள இவங்கள எம்ப்ளாயிஸே இருக்காங்க. ஏன் அப்படின்னு கேட்கும்போது சிஇஓ சொல்றாரு, இல்ல நாங்க இன்னைக்கு வித்தோம்னா இன்னைக்கு மொத்தத்தை எடுத்து கொடுத்துட முடியுமா, புதுசா வந்திருக்கிற சைனீஸ் கன்சார்டியம்க்கு நாங்க கொஞ்சம் ட்ரைனிங் எல்லாம் கொடுக்க வேண்டியதா இருக்கு, அதனால அந்த ட்ரைனிங் எல்லாம் கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் தான் நாங்க இதுல இருந்து ஃபுல்லா ரிலீவ் ஆக முடியும்னு சொல்றாரு. ஓகே நம்புற மாதிரி இருக்கிறதுனால விட்டுறாங்க எல்லாரும். அதுக்கப்புறம் ஒரு பாயிண்ட்ல வந்து என்ன ஆகுதுன்னா இவங்க வந்து ஃபுல்லா ஹேண்ட் ஓவர் பண்ணதா தெரிவிக்கப்படுது. அப்புறம் ஒரு 2-3 months கழிச்சு திருப்பி அதே ஷோரூமுக்கு போறீங்கன்னா ரஷ்யால இந்த மாதிரி எல்பிபிஎஸ்சியோட எம்ப்ளம்லாம் இல்லாம இந்த ஃபார் ஈஸ்ட் சர்வீசஸ் அந்த மாதிரியான எம்ப்ளம் போட்டு பார் கோடு உள்ள அந்த ட்ரெஸ்ஸோட பார் கோட்லாம் இருக்கும்ல, அதுல எல்லாம் வந்து முன்னாடி என்ன இருக்கும், எல்பிபிஎஸ்சியோட பார் கோட் இருக்கும். இப்போ சைனீஸ் கன்சார்டியமோட பேர் போட்டு அதுல ஏதோ ஒரு பார் கோட்லாம் இருக்கு. ஆன் த ஃபேஸ் ஆஃப் இட் பார்க்க எல்லாம் ஓகேங்கிற மாதிரி தெரியுது. பட் இன் ரியாலிட்டி இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, இந்த ஃபார் ஈஸ்ட் சர்வீசஸ் இவங்க ஆரம்பிச்ச கம்பெனி தானே, இவங்க வந்து சும்மா அதுக்கு அப்படியே டிரான்ஸ்ஃபர் பண்ண மாதிரி பண்ணிட்டு இப்போ என்ன பண்றாங்க, போலாண்ட்ல தான் மெஜாரிட்டி ஆஃப் த ஃபேக்டரிஸ் எல்லாம், ஏஷியால நிறைய ஃபேக்டரிஸ் இருக்கு இவங்களுக்கு. இப்போ எல்பிபிஎஸ்சியோட ஆரிஜின் வந்து போலாண்ட் அப்படிங்கிறதுனால போலாண்ட்ல தான் இவங்க எல்லா ட்ரெஸ்ஸையும் தைக்கிறாங்க இல்ல மேனுஃபேக்சர் பண்றாங்கன்னு அர்த்தம் இல்லை. இவங்களோட 90% ஆஃப் ஆல் த சூவிங் ஆஃப் ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் இது எல்லாமே, அதாவது ப்ரொடக்ஷன் பவர் ஹவுஸ், இவங்க வந்து ஃபேஷன் பவர் ஹவுஸ், இவங்க தான் பிராண்ட். ஆனா இதோட ப்ரொடக்ஷன் மொத்தம் எங்க நடக்குதுன்னா ஏஷியால நடக்குது. ஏஷியானா ஆப்வியஸா இந்த தைவான் இல்ல சாரி தாய்லாந்து, பிலிப்பைன்ஸ், இந்தியாவில் ப்ரொடக்ஷன் நடக்குதுன்னு எனக்கு பேசிக்கலி தெரியல, நான் வேணா உங்களுக்கு லைக் ரிசர்ச் பண்ணிட்டு நான் சொல்றேன். அண்ட் தென் when it comes to சைனா, இவங்க எல்லாரும் தான் ப்ரொடக்ஷன் பவர் ஹவுஸே. ஸோ பிலிப்பீன்ஸ், தாய்லாந்து, இந்தோனேஷியா, வியட்நாம் இந்த மாதிரி ஏரியால தான் ப்ரொடக்ஷன் நடக்குது. ஓகேவா? ஸோ சொல்லுவாங்க நான் எக்ஸ்போர்ட் கார்மெண்ட்ல ஒர்க் பண்றேன், கார்மெண்ட்ஸ்ல ஒர்க் பண்றேன், நம்ம நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கோம் கார்மெண்ட்ஸ் கம்பெனி இருக்குன்னு. ஸோ நம்ம வந்து என்ன டிசைன் கொடுக்குறாங்களோ அதை ப்ரொடக்ஷன் பண்ணி கொடுப்போம், அவ்வளவுதான். இது எங்க போகுது என்ன ஏதுன்றதுலாம் டாப் மேனேஜ்மெண்ட் தான் தெரியும். ஸோ ஏஷியால தான் ப்ரொடக்ஷன் நடக்குது. ஸோ இப்போ இவங்க எவ்வளவு சூப்பரா ஒன்று அரேஞ்ச் பண்றாங்க பாருங்க. ஏஷியால ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய மொத்த மெட்டீரியலையும் இவங்க நேர கஜகஸ்தானுக்கு அனுப்புறாங்க. இதுனா இது கஜகஸ்தானுக்கு போகுது அப்படின்னு பார்த்தா ஆக்சுவலி புக்ஸ்ல என்ன காமிக்கிறாங்கன்னா, இவங்க ஒரு மெஜாரிட்டி ஆஃப் த ப்ரொடியூஸ்டு மெட்டீரியலை கஜகஸ்தானுக்கு சேல்ஸுக்கு அனுப்புற மாதிரி காமிக்கிறாங்க. பட் கஜகஸ்தான் என்ன பண்றாங்கன்னா மொத்த மெட்டீரியலும் ரிசீவ் பண்றாங்க. கஜகஸ்தான்ல ஒரு கம்பெனிக்கு இவங்க அனுப்புறாங்க. அங்க ஒரு போகஸ் கம்பெனி ஒன்று ஆரம்பிக்கிறாங்க, சும்மா ஷெல் கம்பெனின்னு சொல்லுவோம், சும்மா பேருக்கு ஒரு கம்பெனி. ஃபார் ஈஸ்ட் சர்வீசஸ் எப்படி ஸ்டார்ட் பண்ணாங்களோ அதே மாதிரி கஜகஸ்தான்ல சும்மா ஒரு கம்பெனி. இந்த கம்பெனி என்ன பண்ணுது, மொத்த மெட்டீரியல் தான் வாங்கிக்கிறாங்க. வாங்கிட்டு இந்த மெட்டீரியல் எல்லாத்தையும் அவங்க என்ன பண்றாங்க, அங்கிருந்து ரஷ்யாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்றாங்க. சைனீஸோட கன்சார்டியம் வச்சிருக்க மாதிரி அங்கிருந்து அவங்க என்ன பண்றாங்க, எல்லாத்தையும் ரஷ்யாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்றாங்க. இப்போ என்ன ஆயிடுதுன்னா டைரக்ட்லி ஆன் த ஃபேஸ் ஆஃப் இட் நம்ம பார்த்தோம்னா எல்பிபிஎஸ்ஏ வந்து ரஷ்யன் ஆபரேஷன்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டதா பப்ளிக்கு காமிச்சாச்சு. ஆனா இன்னமும் இன் ரியாலிட்டியில ப்ரொடக்ஷன் ஹவுஸ் அப்படியே தான் இருக்கு ஏஷியால. அங்கேருந்து ப்ரொடியூஸ் பண்ணி நேரா எல்லாமே கஜகஸ்தானுக்கு வந்துடுது. கஜகஸ்தானுக்கு வரும்போது இவங்க வந்து புக்ஸ்ல எப்படி காமிக்கிறாங்க, எல்பிபிஎஸ்ஏனா நிறைய சேல்ஸ் வந்து கஜகஸ்தானுக்கு ஆகுற மாதிரி காமிச்சிடுறாங்க. ஆனா இப்ப கஜகஸ்தான்ல ஒரு போகஸ் கம்பெனி ஆரம்பிச்சு அங்க கஜகஸ்தான் என்ன பண்றாங்கன்னா இந்த மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையும் மறுபடியும் ரஷ்யாக்கு அனுப்புறாங்க. ரஷ்யாக்கு யாருக்கு சேல் பண்றதா சொல்லி அனுப்புறாங்க, ஃபார் ஈஸ்ட் சர்வீசஸ்க்கு சேல் பண்றதா சொல்லி கஜகஸ்தான்ல இருந்து பொருள்லாம் ரஷ்யாவுக்கு வருது. மறுபடியும் ரஷ்யால எல்லா பொருளும் சேல் ஆகுது. அட் தி எண்ட் ஆஃப் த டே நமக்கு என்ன ரிலீஸ் ஆகுது, வெளியில ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ரிலீஸ் ஆகும் பொழுது அவங்களுடைய டோட்டல் ரெவென்யூ இன்க்ரீஸ் அப்படிங்கிறது மட்டும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40% ரெவென்யூ இன்க்ரீஸ் ஆகுது இந்த கம்பெனிக்கு. யாராலையும் நம்பவே முடியல, என்னடா இது, இவங்க 20% ஆபரேஷன்ஸே வந்து ரஷ்யால தான் இருக்கு, அந்த ரஷ்யாவோட ஆபரேஷன்ஸே தூக்கி அவங்க இங்கே வித்துட்டாங்க. ஸோ பல்கா ஒரு கேபிட்டல் பேமெண்ட் வந்திருக்கும், அவ்வளவுதான். மற்றபடி வருஷம் இருக்கக்கூடிய ரெவென்யூல உங்களுக்கு growth இருக்கக்கூடாது. அதுவும் இல்லாம அதே சமகாலத்துல அந்த இண்டஸ்ட்ரியில ரீட்டைல் அப்பேரல் இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய மற்ற காம்படிட்டர்ஸ் எல்லாம் ஒரு 15% தான் க்ரோ ஆகுறாங்க ரெவென்யூல, இவங்க மட்டும் எப்படி 40%? அப்படிங்கிறது தான் இங்க மிகப்பெரிய ரெட் ஃபிளாகே. இப்ப நான் சொல்ற மாதிரி இதுல என்னென்ன கண்ட்ரிஸ் நம்ம கனெக்ட் பண்ணிருக்கோம், போலண்ட் பேஸ்டு கம்பெனி
ஓகேவா? அவங்க போலண்ட் பேஸ்டு கம்பெனிக்கு அவங்க மெஜாரிட்டி ஆஃப் த லைக் வாட் மெஜாரிட்டி ஆஃப் த ஒன் செகண்ட். ஸோ போலண்ட் பேஸ்டு கம்பெனின்னு சொல்லியாச்சு. இந்த போலண்ட் பேஸ்டு கம்பெனி அவங்களோட மெஜாரிட்டி பவர் ஹவுஸ் ஆர் ஃபேஷன் பவர் ஹவுஸ்ன்னு சொல்லக்கூடியவங்க இதில் ப்ரொடக்ஷன் எங்கே நடக்குதுன்னா அது எல்லாமே எங்கே நடக்குது? ஏஷியாவில் தான் நடக்குது. ஓகே, ஏஷியன் கண்ட்ரீஸில் ப்ரொடக்ஷன் நடக்குது. இவங்க என்ன பண்ணுறாங்க? உக்ரைன் இவங்களுக்கு பக்கத்தில் இருக்கு பாருங்க, உக்ரைனில் 7% விற்கிறாங்க. அதே மாதிரி ரஷ்யா, when it comes to ரஷ்யா இந்த இடத்துல இருக்கும் ஸ்ட்ரைட்டாக இங்கே ரஷ்யா. ஸோ ரஷ்யாவில் அவங்க வந்து 20% விற்கிறாங்க. ஓகேவா? அண்ட் கஜகஸ்தான் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா வேற கஜகஸ்தான்ல வெறும் 1% தான் சேல்ஸ் ஆகுது. ஏஷியால தான் ப்ரொடியூஸ் ஆகுது. எவ்வளவு அழகா சப்ளை செயினை வந்து யோசிச்சிருக்காங்க பாருங்க. ஏஷியால தான் ப்ரொடியூஸ் ஆகுறதுனால நேரா கஜகஸ்தானுக்கு கொண்டு வந்துடுறாங்க. கஜகஸ்தானுக்கு கொண்டு வந்து அங்கிருந்து அப்படியே ரஷ்யாக்கு அனுப்பிடுறாங்க. இதுக்கு நடுவுல துபாயில ஃபார் ஈஸ்ட் சர்வீசஸ் அப்படின்னு சொல்லிட்டு FAE போட்டேனா சாரி ஃபார் ஈஸ்ட் சர்வீசஸ் அப்படின்னு ஒரு கம்பெனி சும்மா பேருக்கு ஆரம்பிச்சு அவங்களுக்கு விற்கிறதா காமிச்சிருக்காங்க. இது எல்லாத்துலயுமே இந்த யூரோப்பியன் கண்ட்ரிஸ் எல்லாருமே சரியான கொலவெறியில இருப்பாங்க. LPP SAல இந்த கேஸ் வெளியில வந்த உடனே இதை ஒரு ஷார்ட் செல்லர் தான் என்ன பண்ணிருக்காங்க, வெளியில கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா? இந்த ஃப்ராட. ஸோ தட் இஸ் டன் பை ஹிண்டன்பர்க் ரிசர்ச். ஸோ ஹிண்டன்பர்க் ரிசர்ச்சோட பேஜ்ல போய் நீங்க இந்த கேஸ் ஸ்டடியை முழுக்க முழுக்க படிக்கலாம். உங்களுக்கு டைம் இருந்தா. டைம் இல்லைன்னா இதான் விஷயம் இதுதான். இதை நான் கன்சால்டேட் பண்ணி சொல்லியிருக்கேன். அப்போ எந்த அளவுக்கு பிசிக்கலி நீங்க பாத்தீங்கன்னா ஏஷியா கஜகஸ்தான் வழியா ரஷ்யா போறது ஈஸி. ஸோ ஏஷியால ஃபேக்டரிஸ் இருக்கு, நேரம் அழகா கஜகஸ்தான் கொண்டு வந்துறாங்க மொத்தத்தையும். அப்படியே பில்ஸ்ல எல்லாம் நம்ம பார்த்தோம்னா LPP SAல மெஜாரிட்டி ஆஃப் த சேல்ஸ் கஜகஸ்தான் வித்த மாதிரி இருக்கு. ஆனா கஜகஸ்தானோட டோட்டல் ரெவென்யூ புக்ஸ்ல போன வருஷம் வரைக்கும் பார்த்தா வெறும் 1% தான் இருக்கு. அப்ப இந்த வருஷம் மட்டும் எப்படி மெஜாரிட்டி நீங்க கஜகஸ்தானுக்கு வித்திருக்க முடியும்? எப்படி ஓவர் நைட்ல அவ்வளவு பெரிய சேல்ஸ் கஜகஸ்தான்ல இருக்குமா? இந்த மாதிரியான பல கேள்விகள் டெஃபினட்டா ஒரு ப்ரொஃபஷனலுக்கு வரணுமா இல்லையா? வரணும்ல. அப்படி ஒரு ப்ரொஃபஷனல் நம்ம போயிட்டு ஒரு ஆடிட் பண்றோம் அப்படின்னு சொன்னா அந்த ஆடிட்ல நமக்கு ஏகப்பட்ட டவுட்ஸ் வரணும். அந்த டவுட்ஸ் எல்லாம் இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் LPP SA மாதிரியான ஒரு கம்பெனியை நம்ம ஆடிட் பண்ண போறோம்னா நம்ம எந்த அளவுக்கு ரிஸ்க் அசஸ் பண்ணணும். I have told you what do you mean by risk of material misstatement. Risk of material misstatement is an awareness that before you enter into an audit, you should always assume that there is a chance of material misstatement. அந்த சான்ஸ் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட், அந்த சான்ஸ்ன்ற வேர்டுக்கு பதிலாக தான் நம்ம என்ன சொல்றோம், ரிஸ்க்னு சொல்றோம். அப்போ whenever you go for an audit, you should always be very 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 alert. அந்த அலர்ட் மோட்ல இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும், அங்க இருக்கக்கூடிய you should assume that there might be a risk of material misstatement. இப்ப ரிஸ்க் இருக்கா இல்லைன்னு எப்படி அசஸ் பண்றது? அசஸ்னா செக்கிங் அவுட். ஸோ இப்போ நம்ம என்ன படிக்க போறோம், வாட் இஸ் இன்க்ளூடட் இன் ரிஸ்க் அசஸ்மெண்ட் ப்ரொசீஜர். அப்ப ரிஸ்க் எப்படி நீங்க அசஸ் பண்ணுவீங்க? பாயிண்ட் நம்பர் 1, there are only 3 methods using which you will assess the risk. அப்ப ஃபர்ஸ்ட் உள்ள போனோனே மேனேஜ்மெண்ட் கிட்ட என்கொயரி நிறைய பண்ணுங்க. அண்ட் அதர்ஸ் வித் இன் தி என்டிட்டி. ஓகே, அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், அவங்க கிட்ட இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் வாங்குங்க. கண்டிப்பா இந்த மாதிரியான ஒரு கம்பெனியை நீங்க ஆடிட் பண்ண போறீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்கொயரிஸ் எங்க ஆரம்பிப்பீங்க? ஓ, ரஷ்யன் யூனிட் சோல்டா? ஓகே, நீங்க எடுத்துட்டு வாங்க, பேப்பர்ஸ் எடுத்துட்டு வாங்க. யாருக்கு வித்தீங்க? ஃபார் ஈஸ்ட் சர்வீசஸ். ஓ, அது பேஸ்ட் இன் துபாயா? ஓகே, அங்க எப்ப ஸ்டார்ட் பண்ணாங்க? when far east services was started, show me the papers. பேரண்ட் கம்பெனி யாரு? ஃபார் ஈஸ்ட் சர்வீசஸ்க்கு பேரண்ட் கம்பெனி யாரு? என்ன ஏது? ஆல் தீஸ் டீடைல்ஸ் யூ ஆஸ்க் them. You check for all the documents, you check for all the internal documents. ஃபார் ஈஸ்ட் சர்வீசஸோட பார்ட்னர்ஸ் யாரு, அதை ஸ்டார்ட் பண்ணி இருக்கிற ஃபேஸ் யாரு, ஹூஸ் தி CEO, எவ்ரிதிங் யூ செக். அப்ப இந்த கன்சார்டியம் இது கூட ப்ராப்ளம் இல்லை. எப்படி அவங்க அழகா காயின் நகர்த்தி பார்கோட் எல்லாத்தையும் மாத்துறாங்க. ரஷ்யால இருக்கக்கூடிய அத்தனை பார்கோடு சைனீஸ் பார்கோட் மாதிரி மாத்துறாங்க. ஆனா இன் ரியாலிட்டி சைனீஸோட இன்வால்மெண்ட்டே இந்த கம்பெனில இல்ல. அப்ப இதெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறாங்க? அப்ப ரஷ்யன் கம்பெனி LPP SA தான் சைனீஸ் பார்கோட் மாதிரி மாத்திருக்காங்க. சைனீஸ் ஆனா ஒரு ட்ரெஸ் கூட மாறல. லைக் எல்லாமே ஏஷியால இவங்க ஆல்ரெடி LPP SA பிராண்டோட ட்ரெஸ் என்னச்சோ அதே ட்ரெஸ் தான் இப்பயும் கடையில இருக்கு. வெறும் பார்கோட் மட்டும் தான், சைனீஸ் நேமும் பார்கோடு மட்டும் தான் மாறி இருக்கு. இதை வச்சுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு ஃப்ராட வெளியில கொண்டு வந்திருக்காங்க. இது வெளியில தெரிஞ்சவொடனே கிட்டத்தட்ட $2 billion அளவுக்கு ஒரே நாள்ல ஷேர் ஹோல்டிங் ஃபுல்லா வாஷ் அவுட். ஷேர் வேல்யூ ஃபுல்லா ஒரே நாள்ல வாஷ் அவுட். இந்த ரிப்போர்ட் வெளில ரிலீஸ் ஆயிருக்கு, ஒரே நாள் எல்லாமே வாஷ் அவுட். அந்த அளவுக்கு. இப்போ இந்த மாதிரி கம்பெனிக்கு நம்ம போய் ஒரு ஆடிட்டரா நம்ம உட்காரோம்னா நமக்கு என்ன தெரியணும்? இன்கொயரிஸ் அபவுட் தி மேனேஜ்மெண்ட், வாட் ஹஸ் ஹேப்பன். ஓ, February 22 இல்ல இந்த மாதிரியான ஒரு விஷயம் உக்ரைன் நடக்குது, இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் ஆர் ஹேப்பனிங். சைனீஸோட நேம் உள்ள எழுதிருக்காங்க. அந்த சைனீஸ் கம்பெனி யாரு? ஏன் இவங்களுக்கு சைனால ஒரு அவுட்லெட் கூட இல்லையா? இந்த ஃபார் ஈஸ்ட் சர்வீசஸ்ன்றவங்க ஏன் சைனால ஆரிஜினே இல்லை? ஏன் துபாயில ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க?
இன்னொன்று ஏன் வந்து ஓகே நம்ம இன்னொன்று என்ன கேட்கணும், மேனேஜ்மெண்ட்ல நிறைய என்கொயரிஸ் பண்ண வேண்டியது இருக்குல்ல. ஓகே சோல்டு டு சைனீஸ் கன்சார்டியம் ஃபார் ஹவு மச் டிட் யூ செல், ஸோ இந்த அமௌண்ட் எப்படி அங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சு, இல்லை யாரெல்லாம் எவ்ரி திங் எப்படி என்கொயர் பண்ணும்போது இவ்வளோ பெரிய ப்ராப்ளம் இருக்கக்கூடியதுல உங்களுக்கு ஈஸியாக யூ கேன் பிரிங் இட் அவுட். ரெண்டாவது அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜர். அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜர்னா என்னது, அனலைஸ் பண்ண. இஃப் லாஸ்ட் இயர் வரைக்குமே 20% ஆஃப் ரெவென்யூ கேம் ஃப்ரம் ரஷ்யா, this year Russian unit is being sold, then how can your revenue increase by 40%? Don't you think it is total mismatch? அப்ப அனலைஸ் பண்ணி analytical ability, analytical procedures, the entire industry, LPP SA மாதிரி எவ்வளவு ஃபேஷன் பவர் ஹவுஸ் இருப்பாங்க, அந்த மாதிரி ஃபேஷன் பவர் ஹவுஸ் எல்லாம் அதே காலகட்டத்தில் 2023ல அவங்களாம் 15% தான் ரெவென்யூ இன்க்ரீஸ் காமிக்கிறாங்க. எப்படி நீங்க மட்டும் 40% இன்க்ரீஸ் காமிக்கிறீங்க? ஒன்னு 40% இன்க்ரீஸ்ங்கிறதே பொய்யா இருக்கணும். அப்படி இல்லைன்னா நீங்க ரஷ்யாவோட யூனிட் எதையும் க்ளோஸ் பண்ணலன்னு அர்த்தம். எப்படி பார்த்தாலும் இடிக்குது. அப்ப அனலைஸ் பண்ணி நீங்க அவங்களோட அனாலிட்டிக்கல் எபிலிட்டியை கொண்டு வந்து நீங்க இந்த 40% ஹவு ரெவென்யூ காட் இன்க்ரீஸ்டு டிஸ்பைட் ரஷ்யாவோட யூனிட்ஸ் ஹஸ் பீன் க்ளோஸ்டுன்னு சொல்றீங்க. அப்ப அதர்ஸ் ஆர் ஷோயிங், இண்டஸ்ட்ரியில் இருக்க அதர் பியர்ஸ் எல்லாரும் உங்களுக்கு 15% ரெவென்யூ இன்க்ரீஸ் காமிக்கிறாங்க, நீங்க 40% காமிக்கிறீங்க. வை கஜகஸ்தானுக்கு ஏன் இவ்வளோ ப்ராடக்ட்ஸ் அனுப்புறீங்க? Even though உங்களோட ரெவென்யூ ஷீட்ல பார்த்தா கஜகஸ்தான் is having only 1% market share, but why are you sending all your supplies through Kazakhstan? நீங்க கஜகஸ்தானுக்கு வந்துட்டு அங்கேருந்து நீங்க போலண்டுக்கு எடுத்துட்டு வந்த மாதிரி காமிக்கல. It is not kept as supply chain மாதிரி இல்லை. you're showing it as sold. Why are you selling so much to Kazakhstan company? And what is this Kazakhstan based company? இந்த கஜகஸ்தான்ல 2 கம்பெனி ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த கம்பெனி யார், என்ன எல்லாத்தையும் you can come up with. There are so many red flags. Obviously, if there is material misstatement, definitely நிறைய red flags இருக்கும். அந்த red flags spot out பண்ற அளவுக்கு professional capacity and judgment நமக்கு இருக்கணும். ஆனா observation and inspection, இன்ஸ்பெக்ட் பண்ணுங்க, go and see the barcode, Chinese barcode காமிக்கிறாங்க. ஆனா ட்ரெஸ் எல்லாமே அப்படியே எல்பிபியோட மாடல்ல இருக்கு. அப்ப அங்க அது எங்கேருந்து வந்தது, என்ன ஏது, அங்க இருக்கக்கூடிய பீப்புள் வந்து எப்படி என்கோட் பண்றாங்க, என்கோடிங்க்கு உங்களுக்கு எங்க இந்த டீடைல்ஸ் வருது, பார்கோட் ஸ்டிக்கர்ஸ் எங்கேருந்து வருது. அப்ப பார்கோட் ஸ்டிக்கர்ஸ் வந்து ரியல் தானா, நிஜமா சைனீஸ் கன்சார்டியம் தானா? Do the observation, inspection of the inventories, of the locational like outlets என்னென்ன இருக்கு, இது எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணணும், இன்ஸ்பெக்ஷன் பண்ணியே ஆகணும். So when we talk about Poland, okay, அந்த போலண்டோட இந்த பிராண்ட் எல்லாமே இவ்வளோ சக்சஸ்ஃபுல்லா இருக்கு. பட் இவ்வளோ ரெட் ஃபிளாக்ஸா? ஓகே 7% is being sent to Ukraine. வார் வந்திருக்கு உக்ரைன்ல, யார் வாங்க போறாங்க? அந்த 7% அடி வாங்கணும். 20% ரஷ்யா சேல்ஸ், அந்த 20% நீங்க வித்துட்டீங்க. டோட்டல் யூனிட்ஸ் has been sold to someone. மேபி பல்கா வந்து நம்ம ரேஞ்சுக்கு பார்த்தா ஒரு 10 கோடி வந்திருக்கும், அவ்வளவுதான். ஒரு ப்ராடக்ட் நீங்க ப்ராடக்ட் சேல் இல்ல, அப்படியே அந்த டிவிஷனே சேல் பண்ணிட்டீங்க. அப்போ பல்க் பேமெண்ட் ஒன்னே ஒன்று வந்திருக்குமே தவிர ரெவென்யூ இன்க்ரீஸ் இருக்கக்கூடாது. ரெவென்யூ பயங்கரமா அடி வாங்கியிருக்கணும். ரஷ்யா should go down because you have closed. Ukraine is in war, அங்க ஃபுல்லா க்ளோஸ் ஆயிருக்கணும். எவ்வளவு ப்ராப்ளம். இது எல்லாத்துக்கும் நடுவில் கஜகஸ்தானுக்கு ஒரு பல்க். there is something wrong என்ற அந்த ரெட் ஃபிளாக் உங்களுக்கு என்னென்ன பண்ணும்போது you should have come up with analytical procedure. analytical procedure வந்து இந்த ப்ராஃபிட் ஏர்னிங் ரேஷியோ, இல்லைனா டெட் ரேஷியோ, இல்லைனா ரெவென்யூ பர்சன்டேஜ் எவ்வளோ, இண்டஸ்ட்ரி எவ்வளோ க்ரோ ஆயிருக்கும், நம்ம எவ்வளோ க்ரோ ஆயிருக்கும், இந்த மாதிரி ரேஷியோஸ் இதெல்லாம் பண்ணும்போது யூ கெட் தட் அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜர். அப்சர்வேஷன் அண்ட் இன்ஸ்பெக்ஷன், ஒவ்வொரு டாக்குமெண்ட்டை பாருங்க, இன்டர்னல் டாக்குமெண்ட் என்ன, மினிட்ஸ் என்ன, மீட்டிங் எப்போ பண்ணியிருக்காங்க, when the agreement was signed, everything you bring it into account. ஸோ இதெல்லாம் பண்ணும்பொழுது தான் you will be able to assess whether there is risk of material misstatement or not. Do you understand? So this is how, by using a very 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 ரொம்ப ஒரு பிக் லெவல் மாஸ் லெவல் ஃப்ராட் கேஸ் எடுத்து நம்மளால வந்து அதை ஆடிட்டோட ரிலேட் பண்ணி படிக்க முடியும். பிகாஸ் this is complete sham. This is a complete how do you call, a company based in Poland. மேஜரா அவங்க வேர்ல்டு ஏமாத்திருக்காங்க, உக்ரைனை ஏமாத்திருக்காங்க. பிகாஸ் உக்ரைன்ல இருந்தும் they are earning 7%, ரஷ்யால இருந்தும் they are earning 7%, and they did not give a dash about Russia-Ukraine war. And they say this is just temporary. Okay, everything will go back to normal, and for that purpose I cannot sell off this Russian division. So I will make a scene as if Russian divisions are being sold out, but everything will happen. Okay, in paper everything will be changed. Russian units are sold out. Everything on paper will look good, but in reality everything is just happening just the same. There is no difference because of this temporary war is what CEO we found from the research findings. So now tell me, what are the 3 basic assessment risk assessment procedures?
Risk assessment procedures are three. Number one, inquiries into the management. And then you have analytical procedures and observation and inspection. So you can take your book and read some 3 paragraphs given under each of the headings. If you have any doubts, please do ask in the comment section, or you can mail me at priyag.econ@gmail.com. Thank you so much. Have a nice day.